தினத்தந்தி மற்றும் விஐடி சென்னை இணைந்து வழங்கும் கல்வி கண்காட்சி 2025 திருச்சி மற்றும் சேலத்தில் அனுமதி இலவசம். சற்று முன் கிடைத்த ஒரு முக்கிய செய்தியை பார்க்கலாம். மக்களின் தொகுதி பிரச்சனைகள் தொடர்பாக தனது கட்சி நிர்வாகிகளுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெகன். ஜெகன், வணக்கம். தன்னுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு விஜய் என்னென்ன உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கார், விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் கட்சி ஆரம்பித்து ஓராண்டு நிறைவு பெற்ற நிலையில் 2ஆம் ஆண்டு தொடக்கத்தில் அந்த கட்சியின் பொதுக்குழுவானது வருகின்ற 28ஆம் தேதி சென்னையில் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக பொதுக்குழுவில் பங்கேற்பதற்கு முன்பு தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மாவட்ட கழக செயலாளர்களுக்கு ஒரு உத்தரவு ஒன்று கட்சியின் தலைமை என்று போடப்பட்டிருக்கிறது. அது என்னவென்று பார்க்கும்போது, தொகுதியில் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள், குறிப்பாக ஒவ்வொரு தொகுதியிலும் 234 தொகுதியிலும் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள் 5 பிரச்சனைகளை கையில் எடுத்து அதனை தலைமைக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுக திமுக ஆட்சி காலகட்டத்தில் அவர்கள் தேர்தலுக்கு அடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறார்களா என்ற பல்வேறு கோணத்தில் இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறார்கள். மக்களுடைய பிரதான பிரச்சனையாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக மக்களுக்கு வாக்குறுதி அளித்து சரி செய்ய முடியாத பிரச்சனைகளை கையில் எடுக்க வேண்டும். அந்த அனைத்து பிரச்சனைகளையும் உடனடியாக தலைமை கழகத்திற்கு அவர்கள் அனுப்ப வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். இதனை குறித்து விவாதத்தை பார்த்தீங்கன்னா வருகின்ற அந்த பொதுக்குழுவில் இது குறித்து அவர்கள் ஆலோசனை நடத்தி இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வருகின்ற காலகட்டத்தில் இந்த தொகுதி பிரச்சனைகளை கையில் எடுத்து ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் அந்த கட்சியின் தலைமை நடத்துவதற்கு திட்டம் வைத்திருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் பிரச்சனைகளை என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு என்பதை தற்போது அவர்கள் அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி ஜெகநாத், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. தினத்தந்தி மற்றும் விஐடி சென்னை இணைந்து வழங்கும் கல்வி கண்காட்சி 2025 திருச்சி மற்றும் சேலத்தில் அனுமதி இலவசம்.